ஹலோ நண்பர்களே, இன்னைக்கு நம்ம சீசன் 1ஓட லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எபிசோடு தான் பார்க்க போறோம். ஸ்டார்டிங் சீன்லயே ஜேடு வாரமா மேத்யூவோட வீட்டுக்குள்ள வரான். கையில ஒரு ஹேர் ட்ரையர் வேற வச்சிருக்கான். வந்தவன் இப்ப நம்மளுக்கு இருக்கிற ஒரே பிரச்சனை இந்த பவர் சோர்ஸ் மட்டும்தான். அதுக்குண்டான வழியை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இங்க இருக்கிற எந்த ஒயர்லயுமே காப்பரோ இல்ல பிளக்இன் பண்ற மாதிரி இன்புட்டோ கிடையாது. ஆனாலும் லைட் எல்லாம் எரியுது. ஸோ இதை யூஸ் பண்ணி என்னோட மூளையை கசக்கி பிழிஞ்சு ஒரு ஐடியாவோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஒரு லேம்ப்ல இருக்கிற பல்பை கழட்டுறான். அப்புறம் அந்த பல்பு கனெக்ட் ஆகிருக்கிற இடத்துல இவன் கொண்டு வந்த ஹேர் ட்ரையரோட ஒயரை கனெக்ட் பண்ணி அதுக்கு மேல பல்பை வச்சு லாக் பண்றான். இப்ப பல்பும் ஆன் ஆகுது. ஹேர் ட்ரையர் ஆன் பண்ணி பார்த்தா அதுக்கும் சப்ளை வருது. மேத்யூக்கெல்லாம் செம்ம சந்தோஷமாயிருது. ஸோ இதுக்கு மேல இவனுக்கு பவர் சோர்ஸை பத்தி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காலனியில் இருக்கிற மொத்த வீட்டில இருந்து இவனுக்கு கரண்ட்டை எடுக்க முடியும். அங்க சீனை கட் பண்ணி இப்ப காட்டுல இருக்கிற ஹீரோவையும் சாராவையும் தான் காட்டுறாங்க. ஒரு வழியா 2 பேரும் நைட் எல்லாம் சர்வே ஆயிட்டாங்களாட்டு இருக்கு. சரி, என்னதான் நடக்குதுன்னு டென்ட்டை விட்டு வெளியே வந்து பார்த்தா சுத்தி இருக்கிற மரம் எல்லாமே இந்த ஸ்பைடர் வெப் மாதிரி நூல் நூலா இருக்குது. நேத்து நைட்டு தான் டென்ட்டுக்குள்ள போனானுங்க. ஏதோ ரொம்ப வருஷம் கழிச்சு வெளியே வந்த மாதிரி இவனுக்கு ஃபீல் ஆகுது. இதை பார்த்து சரியான ஷாக்ல இருக்காங்க. இப்ப டவுனுக்குள்ள ஜேடு அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்து முன்னாடியும் அதே ஹேர் ட்ரையரை ஆன் பண்ணி காட்டுறான். பாக்குறவங்களுக்கு எல்லாம் செம்ம சந்தோஷமாயிருது. ஆனா இது மட்டும் பத்தாது. இதை கனெக்ட் பண்ணணும்னா நம்ம காலனில இருக்கிற அத்தனை வீட்டுல இருந்தும் ஒயர் கனெக்ஷன் எடுக்கணும். அதுக்கு முக்கியமா நம்மளுக்கு ஒயர் தேவைப்படுது. அதனால மேத்யூ வந்துட்டு யார் யாரெல்லாம் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு விரும்புறீங்களோ, சுத்தி இருக்கிற காரு, நம்ம கொண்டு வந்த திங்ஸ், எதுல ஒயர் கிடைச்சாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணுங்க. மெயினாக அந்த கிளினிக் முன்னாடி ஒரு ஆம்புலன்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, அதில் நிறைய ஒயர் கனெக்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு. அதையும் விட்டு வைக்காதீங்க. ஸோ தேவையான ஒயர்ஸை மட்டும் நம்ம கலெக்ட் பண்ணிட்டோம்னா இந்த வில்லேஜில் இருக்கிற அத்தனை வீட்டில் இருந்துமே கனெக்ஷன் எடுக்க முடியும். கண்டிப்பாக டவரை ஒர்க் பண்ண வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறான். அதனால அங்கே இருக்கிற மக்களும் ஒயரை கலெக்ட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கிறாங்க. இப்போ நம்மளுக்கு டோனாவை தான் காட்டுறாங்க. ஹீரோ மார்க் பண்ணி வச்சிருந்த மேப்பை தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்கே வர அசிஸ்டன்ட் காரன், நான் கிறிஸ்டி கூட போய் ஆம்புலன்ஸ்ல இருக்கிற ஒயரெல்லாம் எடுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றான். ஆனா டோனா இருந்துட்டு, இந்த மேப்பை பார்த்தியா, எல்லாருமே வித்தியாசமான லொகேஷன்ஸ்ல இருந்து வேற வேற ரோட்ல டிராவல் பண்ணவங்க. ஆனா கடைசியா நம்ம எல்லாரும் நின்றுட்டு இருக்கிறது இந்த இடத்துல. ஸோ அப்படி இருக்கும்போது உன்னால சிக்னல்ஸை வெளியே அனுப்ப முடியும்னு நினைக்கிறியா அப்படின்னு கேட்குறா. பட் அசிஸ்டன்ட் காரர் இருந்துட்டு, சிக்னல்ஸ்னால எந்த இடத்துல வேணா டிராவல் பண்ண முடியும். இப்போ நடந்துட்டு இருக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது எனக்கு கொஞ்சமா நம்பிக்கை வருது அப்படின்னு சொல்றான். சரிப்பா, உன்னுடைய நம்பிக்கைக்கு வாழ்த்துக்கள் அப்படின்ட்டு டோனா கிளம்பிடுறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்கிற டேபிள்ல இருந்து ஒரு லேம்பை எடுத்துட்டு நேரம் ஆம்புலன்ஸுக்கு தான் வரான். கிறிஸ்டி ஆல்ரெடி ஆம்புலன்ஸ்ல இருக்கிற ஒயரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அவங்க இந்த லேம்பை பத்தி கேட்கும் போது அசிஸ்டன்ட் காரர் இருந்துட்டு, நான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கும் போது என்னோட டெஸ்க்டாப் லேம்பா இது யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அப்பெல்லாம் நிறைய கண்ட்ரிஸ் போகணும்னு ஆசைப்படுவேன். அதெல்லாம் ஒரு லிஸ்டா எழுதி இந்த மேப்குள்ளதான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றான். கிறிஸ்டியும் அதை கொஞ்சம் காட்ட முடியுமான்னு கேட்கும் போது அந்த குளோபை ஓபன் பண்ணி உள்ள இருக்கிற லிஸ்ட்டை எடுத்து கிறிஸ்டி கிட்ட கொடுக்குறா. அதுல ஐஸ்லாண்டு, ஹவாய்ன்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கண்ட்ரி பேர் போட்டிருக்கு. இவன் அந்த லிஸ்ட் ஒவ்வொன்றா படிச்சுட்டு வந்துட்டு இருக்கும் போது அசிஸ்டன்ட் காரர் இருந்துட்டு, இந்த ரேடியோ விஷயம் மட்டும் கரெக்டா ஒர்க் ஆகி நம்ம எல்லாம் ரிட்டர்ன் வீட்டுக்கு போயிட்டோம்னா உனக்கு இஷ்டம் இருந்தா சொல்லு, நம்ம 2 பேருமே ஐஸ்லாண்டு போலாம் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு என்ன பேசுறதுனே தெரியல. அப்ப கிறிஸ்டி இருந்துட்டு, எனக்கு உன்னை நிஜமாலுமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ஆனா எனக்கு ஆல்ரெடி என்கேஜ்மெண்ட் ஆயிருச்சு அப்படிங்கிற விஷயத்த சொல்லிடுறா. இதை கேட்கும் போது இவனுக்கு மூஞ்சியே இல்லை. இதுக்கப்புறம் எப்படி அவளை பார்த்து பேசுறது? அதனால இங்க இருக்கிற ஒயரெல்லாம் ஃபர்ஸ்ட் நான் கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு பேச்சை டைவர்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் அந்த பார்காரர் இருந்துட்டு மேத்யூவோட ஒய்ஃபுக்கு அங்க இருக்கிற ஒரு கேரேஜை ஓபன் பண்ணி கொடுத்து, இதுலயே நிறைய ஒயர்ஸ் இருக்கு, வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்றான். அப்ப மேத்யூவோட ஒய்ஃப் இருந்துட்டு, நீ என்னப்பா எதுலையுமே கலந்துக்க மாட்டேங்கிற, அந்த டவர் விஷயத்துல யாருக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிற, உனக்கு எதுலையுமே நம்பிக்கை இல்லையா அப்படின்னு கேட்கிறா. ஆனா பார்காரர் இருந்துட்டு, இந்த மாதிரி கிளவர் ஐடியாவோட வர நிறைய பேர்த்த நான் பார்த்துட்டேன். கடைசியா இதெல்லாம் எங்க வந்து முடியும் தெரியுமா? என் பாருக்கு தான் எல்லாம் வருவீங்க, அதனால எல்லாத்தையும் அப்ப பாத்துக்கிற அப்படின்னு சொல்லி மொக்க கொடுத்துட்டு கிளம்பிடுறான். அதுக்கப்புறம் ஹீரோவோட பையன் ஃபாத்திமாட்ட தனியா பேசணும்னு அந்த காலனி ஹவுஸ்ல இருந்து வெளியே கூப்பிட்டு வரா. இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அப்போ ஒரு இடத்துல நிக்க வச்சு, இந்த இடம் ஞாபகம் இருக்கா, இங்க இருந்து தான் ஃபர்ஸ்ட் டைம் நான் உன்னை பார்த்தேன், நீ இந்த ரோட்ல திரும்பி மறுக்கா வந்துட்டு இருந்த, ஒரு கட்டத்துல அங்க காரை நிறுத்தி ஃபர்ஸ்ட் டைம் நீ இறங்கி வந்த அப்படின்னு சொல்றான். இது அவளுக்கும் ஞாபகம் இருக்கு. சோ நேத்து வீட்டுக்கு போறதை பத்தி நீ பேசினீல, அதை பத்தி நல்லா நான் யோசிச்சு பார்த்தேன். எனக்கு இங்க இருந்தாலும் சரி, ரிட்டர்ன் வீட்டுக்கு போனாலும் சரி, இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் சரி, ஆனா நான் உன் கூட இருக்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்ட்டு அவனோட லவ்வை எக்ஸ்பிரஸ் பண்ணிடுறான். இத ஃபாத்திமாவும் ஏத்துக்கிறா.
அப்போ பயப்புள்ள ஒயர்லயே ஒரு ரிங் மாதிரி செஞ்சு கொண்டு வந்து கையில போட்டு விட்டுட்டு, தப்பா நினைக்காதமா இங்க இருக்கிற ஜுவல்லரி ஷாப் எல்லாம் க்ளோஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு கவுண்டர் வேற கொடுக்கறான். இது அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஒரு வழியா இவங்க 2 பேரும் ஜோடி சேர்ந்துட்டாங்க. இப்ப நம்மளுக்கு ஹீரோவை தான் காட்டுறாங்க. நேத்து நைட்டு டென்ட்டுக்குள்ள ஒரு ஃபிளாஷ் வந்திருக்கும் இவங்களுக்கு. சோ அந்த லைட் அந்த டைரக்ஷனை பார்த்து போயிட்டு இருக்கான். பட் சாரா இருந்துட்டு இது நல்ல ஐடியா கிடையாது, நம்ம ரிட்டர்ன் டவுனுக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ இருந்துட்டு, கொஞ்சம் சுத்தியும் பாரு, எந்த மரத்துல மார்க் பண்ணி வச்சோம், எப்படி வந்தோங்கிறது கூட நம்மளுக்கு தெரியாது. இப்ப நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஐடியா அந்த வெளிச்சம் அந்த டைரக்ஷனை பார்த்து போறதுதான். யாருக்கு தெரியும், அங்க இருக்கிறவங்க நம்மளுக்கு ஹெல்ப் கூட பண்ணலாம்ல அப்படின்னு சொல்லும் போது சாரா இருந்துட்டு, ஒருவேளை அவங்க நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணலன்னா என்ன பண்றதுன்னு கேக்குறா. அதுக்கு ஹீரோ இருந்துட்டு 10ஓட 11 இது ஒரு புது பிரச்சனையா வச்சுக்கலாம், இப்ப வா நடக்கிற வேலையை பார்க்கலான்னு கூப்பிட்டு போயிட்டு இருக்கான். இப்பவும் சாராக்கு இதுல இஷ்டம் இல்ல. நேத்து நைட்டு கேட்ட வாய்ஸ் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. அது ஒரு நேம் சொல்லுச்சுல, அது யாரா இருப்பாங்கன்னு கேட்கும் போது ஹீரோ வந்துட்டு அது நான் தான் அப்படிங்கிற உண்மையை சொல்றான். இது நான் மிலிட்டரி சர்வீஸ்ல இருக்கும் போது எனக்கு வச்சிருந்த நிக் நேம். இப்பத்துக்கு அந்த நேமை தெரிஞ்சவங்க 2 பேரு. ஒன்னு என் பையன் சொல்லும் போதே சாரா இருந்துட்டு, அப்படின்னா நேத்து நைட்டு பேசினது இவரோட ஒய்ஃப் அப்படிங்கறத கரெக்டா கெஸ் பண்ணிடுறா. உங்க ஒய்ஃப் நம்மளை ரிட்டர்ன் போக சொன்னாங்க, இன்னும் ஆபத்து நிறைய இருக்குதாட்டிருக்கு, நம்ம பேசாம ரிட்டர்ன் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே ஹீரோக்கு யாரோ கத்துற சத்தம் கேக்குது, ஹெல்ப் பண்ணுங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு. ஹீரோவும் அந்த டைரக்ஷனை பார்த்து வந்தா அங்க இருக்கிற ஒரு மரம் ஃபுல்லாவே அந்த வெப்பா ஃபார்ம் ஆயிருக்கு. அந்த மரத்துக்குள்ள இருந்துதான் சத்தமும் வந்துட்டு இருக்கு. இவனும் கஷ்டப்பட்டு அந்த வெப்புக்குள்ள பூந்து பார்த்தா உள்ள ஹீரோவோட ஒய்ஃப் தான் அந்த ஸ்பைடர் வெப்புக்குள்ள மாட்டிட்டு இருக்காங்க. இத பாக்குற இவனுக்கு சரியான ஷாக் ஆகுது. இவனும் அவன் ஒய்ஃபோட பேரை சொல்லி பக்கத்துல வரும்போது அவங்க ஒரு சத்தம் போட்டுட்டு அவன் கையை பிடிச்சி இழுக்க ட்ரை பண்றாங்க. ஒரு வழியா அதுல இருந்து வெளியே வந்துடுறான்னு வச்சுக்கோங்க. ஆனா இவன் காலடி எடுத்து வச்ச இடத்துல இருந்து நிறைய ஸ்பைடர்ஸ் வருது, அதெல்லாம் அவன் மேல ஏற ஆரம்பிக்குது. இவனும் அதை விரட்டுறதுக்காக சட்டையெல்லாம் கழட்டிட்டு டான்ஸ் ஆடிட்டு இருக்கான். அதுல ஒரு ஸ்பைடர் இவனை கடிச்சு வேற வச்சிருது. அப்ப சாரா இருந்துட்டு அந்த மரத்துக்குள்ள நீ என்னத்தை தான் பார்த்த அப்படின்னு கேட்கும் போது ஹீரோக்கு இது புரியுது, ஒரு இல்லூஷன் அப்படின்னு. அதனால ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி சமாளிச்சிடறான். அதுக்கப்புறம் மேத்யூ அவன் பொண்ணு பையன் கூட இவன் கலெக்ட் பண்ணி வச்சிருந்த ஒயரோட அந்த காலனி ஹவுஸுக்கு வரான். பாவம் அவன் பொண்ணு தான் கொஞ்சம் அப்செட்டா இருக்கா. அப்ப அந்த பையன் இருந்துட்டு, விக்டர் இங்க இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும், இதெல்லாம் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லும் போது மேத்யூ அந்த பையனை சமாதானப்படுத்துறதுக்காக விக்டர் எங்க இருந்தாலும் கண்டிப்பா சேஃபா தான் இருப்பான் அப்படின்னு சொல்றான். ஆனா பதிலுக்கு அந்த பையன், அது எனக்கு தெரியும், ஏன்னா அவன் செய்ய வேண்டிய கடமை நிறைய இருக்குல்ல அப்படின்னு சொல்லும் போது மேத்யூக்கு ஒண்ணுமே புரியல. ஆல்ரெடி நிறைய டிராயிங்ஸ் நம்ம கிட்ட கொடுத்தான் பாத்தீங்களா, அதெல்லாமே ஒரு க்ளூ தான். விக்டர் கண்டிப்பா ஏதாவது முக்கியமான வேலை விஷயமா தான் போயிருப்பான், அதுதான் அவனோட ரோல். இங்க வேலை பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா, இதுதான் நம்மளோட ரோல். அந்த பையன் அவ்வளவு உறுதியா சொல்றான். அதே டைம்ல ஹீரோ கிட்ட சாரா இருந்துட்டு, உண்மையை சொல்ல, அந்த மரத்துக்கிட்ட நீ என்னதான் பார்த்தா, உனக்கு ஏதாவது வாய்ஸ் கேட்டுச்சா, அதை பத்தி என்கிட்ட ஷேர் பண்ண அப்படின்னு சொல்லி கேட்கறா. ஆனா ஹீரோக்கு அதை பத்தி பேசுறதுல விருப்பம் இல்ல. சொல்ல போனா அவன் கிட்டத்தட்ட அவனோட கான்பிடன்ஸே இழந்துட்டான். கண்டிப்பா நம்ம இந்த இடத்துல இருந்து வெளியே போகவே முடியாது, இதெல்லாம் ஒரு இடமே கிடையாது அப்படி இப்படின்னு கத்தும் போது சாரா இருந்துட்டு, நான் சொல்றதை கேளு, உன் பையனை நீ மறுபடியும் பார்க்கணும்னா நீ சொன்ன மாதிரி அந்த வெளிச்சம் அந்த டைரக்ஷன்ல போறதுதான் நல்லது அப்படின்னு சொல்றான். ஆனா இவனுக்கு வேற அந்த ஸ்பைடர் கடிச்சல தலைவலி வேற தாங்க முடியல. ஆனா சாரா தான் இவனை நடக்கிறதுக்காக ரொம்பவே கான்பிடன்ஸ் கொடுத்து ரெடி ஆகும் போது இடி இடிக்கிற சத்தம் கேக்குது. நம்ம ஹீரோ தான் மிலிட்டரி மேன் ஆச்சு, அவன் பார்த்த உடனே சொல்லிடுறான் புயல் வரப்போகுது, நம்ம சீக்கிரம் போகணும் அப்படின்னு. அதே டைம்ல காலனி ஹவுஸ்ல அந்த டவர் அமைக்கிறதுக்காக இவங்க கஷ்டப்பட்டு செஞ்சதெல்லாம் கயிறு கட்டி கொஞ்சம் கொஞ்சமா மேலே ஏத்திட்டு இருக்காங்க. அப்ப ஜேட் இருந்துட்டு, நான் முக்கியமான பேப்பரை மறந்துட்டு வந்துட்டு அதை போய் எடுத்துட்டு வர அங்கிருந்து கிளம்புறான். நேரா அசிஸ்டன்ட் வீட்டுக்கு தான் வரான், ஏன்னா அங்கதான் அவன் ஸ்டே பண்ணிருக்கான். அப்ப அசிஸ்டன்ட்காரனோட அம்மா அவங்க இறந்து போன ஹஸ்பண்டுக்காக ப்ரே பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ரொம்பவே மன உளைச்சல்ல இருக்காங்க அப்படிங்கிறது ஜேடுக்கு புரியுது. அப்ப ஜேட் இருந்துட்டு, நான் சின்ன வயசுல பிரான்ஸ்ல என் பாட்டி கூட தான் வளர்ந்தேன், எனக்கு அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், ஆனா எனக்கு 12 வயசு இருக்கும் போது அவங்க இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஸ்டேட்ஸ்ல இருக்கிற என் அங்கிள் கூட வளர்ந்தேன். ஆனா என் பாட்டி இறந்தப்போ நான் ரிட்டர்ன் வரும்போது ஏர்போர்ட்ல ரொம்பவே ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருந்தேன் என் பாட்டியை நினைச்சு. அப்போ யாருன்னே தெரியாத ஒரு நல்ல லேடி எனக்காக சோடா வாங்கி கொடுத்து ரொம்ப ஆறுதலா பேசினாங்க. இறந்தவங்களை நினைச்சு ஃபீல் பண்ணாதப்பா, நம்ம போகும்போது அவங்களும் நம்ம கூட தான் வருவாங்க, எப்பவுமே அவங்களோட ஆசீர்வாதம் நம்மளுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அதையே தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். எப்பவுமே உங்க ஹஸ்பண்ட் உங்களை பார்த்துட்டு தான் இருப்பாரு, நீங்க போகும்போது உங்க கூடயே வருவாரு அப்படின்னு இவங்க சொல்லும் போதே அவங்களுக்கு ரொம்ப ஆறுதலா இருக்கு. அதனால ஜேடையும் கூப்பிட்டு அவங்க ஹஸ்பண்டுக்காக ப்ரே பண்ண சொல்றாங்க. நெக்ஸ்ட் மேத்யூ இருந்துட்டு அவன் பையன்கிட்ட இவங்க செட் பண்ணி வச்சிருந்த அந்த காயில் எல்லாம் எப்படி ஒர்க் ஆகும்னு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கான். அப்ப அங்க வர டோனா இருந்துட்டு, தம்பி ரூஃப் டாப் போறக்கான டைம் ஆச்சு, போய் டவரை வைக்கிற வேலை பாரு அப்படின்னு சொல்றாங்க.
அதே டைம்ல கரெக்டா ஜேடு அசிஸ்டன்ட் காரோட அம்மாவையும் கூப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸையும் எடுத்துட்டு வரான். வந்தவன் வாயை வச்சுட்டு சும்மாவே இருக்க மாட்டானாட்டு இருக்கு. டோனா கிட்டே அந்த பேக்கை கொடுத்து எல்லாத்துக்கும் சப்ளை பண்ண சொல்றான். ஆனா டோனா அவளோட கெத்த விட்டு தருவாளா? பாக்கெட்ல இருந்து கூட கையை எடுக்காம கெத்தா நின்னுட்டு இருக்கா. இவனுக்கு புரிஞ்சிருது இவங்க கிட்ட வேலை வாங்க முடியாதுன்னு. அதனால அந்த கூடையை அங்கேயே வச்சுட்டு நான் மாடிக்கு போய் வேலையை பார்க்கறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாட்டு குடுகுடுன்னு ஓடிடுறான். அதே டைம்ல கிறிஸ்டி அசிஸ்டன்ட் காரனை வந்து மீட் பண்றான். இவன் கொஞ்சம் சோகமா இருக்கா அப்படிங்கறது அவளுக்கு புரியுது. அப்ப கிறிஸ்டி இருந்துட்டு நான் சில விஷயத்தை கிளாரிஃபை பண்றதுதான் இங்க வந்திருக்கேன். எனக்கு என்ன முடிவெடுக்கிறதுனே தெரியல. நான் திரும்பி வீட்டுக்கு போகணும். எனக்காக ஒருத்தி காத்துக்கிட்டு இருக்கா. அவளை கல்யாணம் பண்ணி ஒரு வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு ஒரு பாதி மனசு சொல்லுது. ஆனா மீதி மனசு இருக்கிறதுலயே மோசமான இடத்துல ஒரு நல்ல பையனை பார்த்தேன், அவன் கூட ஐஸ்லாண்டு போகணும் அப்படின்னு சொல்லுதுன்னு சொல்லும் போதுதான் இவன் மூஞ்சில சிரிப்பே வருது. சரிம்மா என்ன முடிவெடுக்க போற அப்படின்னு இவன் கேட்கும் போது அவகிட்ட பதிலே இல்லை. இவன் கையை பிடிச்சிட்டு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்றா. அதாவது அவளைய செலக்ட் பண்ண போறாளா இல்ல இவனைய செலக்ட் பண்ண போறாளாங்கிற கன்ஃபியூஷன்ல இருக்கா கிறிஸ்டி. இப்ப காலனில அந்த டவரை வைக்கிறதுக்கான ஃபைனல் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகுது. கரெக்டான டைம்ல மேத்யூவோட ஒய்ஃப் அங்க வந்துடுறாங்க. சோ கீழ இருந்து எல்லா கனெக்ஷன் சரிப்பாகிற வேலையை மேத்யூ பாத்துக்கிறான். ஜேடும் மத்தவங்களும் மேல டவரை பிளேஸ் பண்ற வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. இத பாக்குற எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா இந்த காலனியில் இருக்கிற அத்தனை பேரும் கம்பைன் பண்ணி வேலை செஞ்சு இந்த டவுன்ல இருந்து வெளியே போறதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சிருக்காங்க. சோ டவரையும் நம்ம ஆளுக பிளேஸ் பண்ணிட்டானுங்க. பாக்குற எல்லாருக்குமே அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. கை தட்டி ஆறாவாரமா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ வந்துட்டு பவர் சோர்ஸ் கொடுக்கறதுக்கான டைம் ஆச்சுன்னு சொன்னா எல்லாம் குடுகுடுன்னு உள்ள போறாங்க. இவனும் 1 2 3 சொல்லும் போது எல்லா வீட்ல இருந்து சப்ளை எடுத்து அந்த லேம்ப் வச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதை ஒவ்வொருத்தரா ஆன் பண்றாங்க. ஹீரோவும் அவன் செட் பண்ணி வச்சிருந்த காயில் மேல ஒரு இரும்பு ராடை வைக்கும் போது சிக்னல் கிடைக்க ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், எல்லாத்துக்கும் செம்ம சந்தோஷமாயிருது. ஹீரோவோட ஒய்ஃப் எல்லாம் அவனை முத்தம் கொடுத்து பாராட்டிட்டு சரி நான் கிளம்புறதுக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்றான். இவனுக்கு ஒன்னும் புரியல. பிளான் பி அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அதாவது அவன் அண்டர் கிரவுண்ட்ல குழி தோண்டிட்டு இருந்தா பாத்தீங்களா, அதை திரும்பி போய் கண்டினியூ பண்றேன்னு சொல்லிட்டு போயிடுறான். அப்ப அங்க இருக்கிற ஒரு பொண்ணு சொல்லும் போதுதான் இவங்களை நோக்கி ஒரு பெரிய புயல் வந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது இவங்களுக்கு தெரியுது. ஜேடெல்லாம் சரியான அப்செட் ஆயிடுறான். ஏண்டா இதுக்காக எவ்வளவு நாள் நாங்க உழைச்சிருக்கோம், மூளையெல்லாம் கசக்கி பிழிஞ்சு இந்த ஐடியாவை கொண்டு வந்திருக்கோம், வாழ்க்கையில முழுசா 5 நிமிஷம் சந்தோஷமா இருக்க விட மாட்டீங்களாடா அப்படின்னு புலம்பிட்டு இருக்கான். இப்ப நம்மளுக்கு ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் ரொம்ப டயர்டா இருக்கான் அந்த ஸ்பைடர் கடிச்சதுல இருந்து. அப்ப சாரா கிட்ட நீ மேல போ, நான் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு வரேன்னு சொல்றான். ஆனா சாரா இருந்துட்டு அதெல்லாம் முடியாது, கிட்டத்தட்ட மலை உச்சிக்கு வந்துட்டோம், மேல போய் ஷெல்டர் மாதிரி ஏதாவது போட்டுக்கலாம், நீ தயவு செஞ்சு நடன்னு சொல்லி அவங்க இருக்கிற பேக்கையும் வாங்குறா. ஆனா ஹீரோனால சுத்தமாவே முடியல. இத சொல்லிட்டு இருக்கும் போது நேத்து நைட் அவங்க டென்ட்டுக்குள்ள இருக்கும் போது ஒரு ஹாரன் சத்தம் கேட்டுச்சு பாத்தீங்களா, அதே சவுண்டு கேட்க ஆரம்பிக்குது. பாத்தியா, நேத்து நைட்டு கேட்ட சவுண்டு தான் இது. நம்ம கரெக்டான டைரக்ஷன்ல தான் போயிட்டு இருக்கோம், நான் உன் கூட இருக்கேன், நீ வான்னு சொல்லி ஹீரோவையும் கூப்பிட்டு அந்த டைரக்ஷனை பார்த்து போயிட்டு இருக்கா. அப்ப மழையும் வர ஸ்டார்ட் ஆயிருது. இவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா அந்த மலை மேல ஏறும் போது மறுபடியும் அந்த சத்தம் கேக்குது. என்னடான்னு பார்த்தா தூரமா ஒரு பெரிய வாட்ச் டவர் ஒண்ணு இருக்கு. சோ அதுல இருந்துதான் இவங்களுக்கு அந்த வெளிச்சம் வந்திருக்கு. அதே டைம்ல மேத்யூ அவனோட பையன் கையில அந்த டூல்ஸை கொடுத்து அங்க இருக்கிற அந்த காப்பர்ல ஒவ்வொரு காயிலா மாத்தி மாத்தி அதை வைக்க சொல்லிட்டு இவனும் அந்த வாக்கி டாக்கில யாராவது இருக்கீங்களா, நாங்க ஆபத்துல இருக்கோம், எங்களுக்கு உதவி தேவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். பட் எங்கிருந்துமே பதில் வரல. அப்ப அங்க வர டோனா இருந்துட்டு புயல் ரொம்ப வேகமா இங்க வந்துட்டு இருக்கு, எல்லாரும் உள்ள வாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா மேத்யூ வந்து இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு கேக்குறான். அதனால மேத்யூவோட பையனை உள்ள அனுப்பிட்டு டோனா அவனுக்கு ஹெல்ப் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க ஒவ்வொரு சேனலா மாத்த இவனும் ஹெல்ப் கேட்டுட்டே இருக்கான். ஆனா புயல் வேற படுவேகமா பக்கத்துல வந்துட்டு இருக்கு. அப்போ திடீர்னு அந்த வாக்கி டாக்கில ஆப்போசிட் சைட்ல இருந்து ஒரு வாய்ஸ் கேக்குது. டோனாக்கெல்லாம் தூக்கி வாரி போட்டுருது. இது அவன் நம்பவே இல்லை ஃபர்ஸ்ட். சோ மேத்யூ இருந்துட்டு நான் எங்க இருக்கேன்னு சொன்னா உங்களுக்கு புரியாது, நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்கும் போது அந்த சைடு பேசுற ஆள் இருந்துட்டு ஒரு நிமிஷம் ஜிம் கொஞ்சம் அமைதியா இரு, ரொம்ப கவலைப்படாத அப்படின்னு சொல்றான். மேத்யூக்கு ஒன்னும் புரியல, ஏன்னா இவனோட ஃபுல் பேரு ஜிம் மேத்யூ. அப்ப அந்த வாய்ஸ் இருந்துட்டு மறுபடியும் ஜிம் மேத்யூ, நான் சொல்றதை கேட்டு பதட்டப்படாத, இருந்தாலும் உன்னோட ஒய்ஃப் அந்த குழி தோண்டி இருக்க கூடாதுப்பா அப்படின்னு சொன்ன உடனே இவனுக்கு தூக்கி வாரி போடுது. டோனா கிட்ட குழந்தைங்களை எல்லாம் பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஒய்ஃபை பாக்குறதுக்கு அரக்க பறக்க வந்துட்டு இருக்கான். மேத்யூ அங்கிருந்து ஓடி போறத ஒரு பொண்ணு வீட்டுக்குள்ள இருந்து பாத்தறா. அங்க வர டோனா கிட்ட எங்க அப்பா எங்கதான் போயிட்டு இருக்காரு, இங்க என்னதான் நடக்குதுன்னு கேட்கும் போது டோனானால எதுவுமே சொல்ல முடியல. அப்ப அங்க இருக்கிற பல்ப் எல்லாம் ஒன்னொன்னா பிளாஸ்ட் ஆக ஆரம்பிக்குது. இப்ப நம்மளுக்கு மேத்யூவோட ஒய்ஃபை தான் காட்டுறாங்க. ஆல்ரெடி அண்டர் கிரவுண்ட் டச் பண்ணிட்டாங்க, இன்னும் குழி தோன்றாங்கிற பேர்ல அடிச்ச அடியில மொத்தமா கிராக் விட்டு இன்னொரு பள்ளம் உருவாகுது. அதுக்குள்ள அவங்க விழுந்துடுறாங்க. அப்பதான் அவங்க அங்க தொங்கிட்டு இருக்கிற ஒயரை பாக்குறாங்க. ஆக்சுவலா இந்த ஒயரை ஃபாலோ பண்ணி தான் இந்த குழியே நோண்டி இருப்பாங்க.
ஆனா அண்டர் கிரவுண்டுக்கு வந்த ஒயர் எல்லாமே பாதி பாதியா நின்றுட்டு இருக்கு, கனெக்டிவிட்டியே இல்லாம. இந்த ஷாக்ல இவங்க இருக்கும் போது இவங்களுக்கு பின்னாடி இருந்து ஒரு வெளிச்சம் வருது. ஒரு நிமிஷம் விடவெடுத்து போறாங்க. பார்த்தா வந்திருக்கிறது விக்டர். விக்டர் வந்துட்டு எனக்கு தெரியும் நீ இங்க வருவேன்னு, அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ் போட்ட பையன், அதுக்காக தான் என்னை இங்க வெயிட் பண்ண சொன்னா அப்படின்னு சொல்றான். ஆனா இவளுக்கு ஒன்றும் புரியல. இங்க இருக்கிறது ரொம்பவே ஆபத்து, ஃபர்ஸ்ட் என் கூட வாங்க, ஏன்னா இந்த இடத்துல தான் அந்த மான்ஸ்டர்ஸ் பகல்ல ரெஸ்ட் எடுக்கும் அப்படின்னு சொல்றான். இவளுக்கு தூக்கி வாரி போடுது. அப்ப அங்க சுத்தி இருக்கிற வால்ல லைட் அடிச்சு காட்டுறான். பாத்தீங்களா, இதெல்லாம் அதுக பண்ணி வச்சிருக்கிற டிராயிங் தான் அப்படின்னு. ஸோ கொஞ்சம் கொஞ்சமா அந்த இடத்துல மண்ணு உழுக ஆரம்பிக்குது. அதனால மேத்யூவோட ஒய்ஃபை கூப்பிட்டுட்டு விக்டரும் அங்கிருந்து போயிடுறான். இப்பதான் மேத்யூ டோரை ஓபன் பண்ணிட்டு உள்ளேயே வரான். ஆக்சுவலா பேஸ்மெண்ட்ல இருந்தா ஒய்ஃப் குழி நோண்ட ஆரம்பிச்சிருப்பா. பார்த்தா இப்ப அவன் இருக்கிற ஃப்ளோர்ல இருந்தே அந்த குழி ஸ்டார்ட் ஆகுது. இப்ப நம்மளுக்கு ஹீரோ தான் காட்டுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவனால சுத்தமா நடக்க முடியல. அப்ப அவன் சாராவை பார்த்து, நீ இங்கிருந்து போ, 2 பேரும் செத்தா நம்ம எடுத்த முயற்சியெல்லாம் வீணா போயிடும், அட்லீஸ்ட் யாரோ ஒருத்தராவது வெளியே போய் மற்றவங்களுக்கு இதை இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சாரா இவனை விட்டு போற மாதிரி இல்ல. அப்ப கரெக்டா தூரமா அந்த வெள்ளை ட்ரெஸ் போட்ட சின்ன பையன் வந்து நிக்கிறான். ஆனா அவன் மனசுக்குள்ளேயே சொல்ல ஆரம்பிக்கிறான். இது சாராக்கும் கேக்குது. வெளியே இருக்கிறதுக்கெல்லாம் ரொம்ப கோவமா இருக்கு, இப்ப நீங்க ஒளிஞ்சுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும், அந்த மரத்துக்கு போங்க அப்படின்னு அந்த மந்திர மரத்தை கை காட்டுறான். அதனால சாராவும் ஹீரோவை கூப்பிட்டு வந்து ஃபர்ஸ்ட் இதுக்குள்ள போங்க, அப்பதான் நம்ம சேஃபா இருக்க முடியும். ஹீரோ கையில அந்த மந்திர கல்லை கொடுத்து, நீங்க போங்க நான் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு உள்ள அனுப்பி வைக்கிறா. ஹீரோவும் அதுக்குள்ள வந்தா ஏதோ குகா மாதிரி இருக்கு, அதுக்கு மேல வழி இல்ல. ஆனா பின்னாடியே வரேன்னு சொன்ன சாராவை காணோம். ஹீரோ கிட்ட ஒரே ஒரு லைட்டர் மட்டும்தான் இருக்கு. அதை வச்சுட்டு சுத்தி முத்தியும் பார்த்தா நாலா பக்கமும் செவுருதான் இருக்கு. ஹீரோவும் யாராவது இருக்கீங்களா, நான் பேசுறது கேக்குதா அப்படின்னு கத்துன்னு கத்தி கதறிட்டு இருக்கான். இப்ப நம்மளுக்கு அங்க இருக்கிற அந்த டைனரை தான் காட்டுறாங்க. சோ அங்க இருக்கிற மியூசிக் சிஸ்டம் எப்பவும் போல ஆட்டோமேட்டிக்கா ஆன் ஆகி மியூசிக் பிளே ஆக ஆரம்பிக்குது. வெளியே வேற மழை கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கு. அப்ப கரெக்டா இந்த டைனருக்கு முன்னாடி ஒரு பெரிய பஸ் ஒண்ணு வந்து நிக்குது. அதாவது இவங்க கூட சேர்ந்து சிக்கிறதுக்கு அடுத்த பேட்ச் ரெடி ஆயிருச்சு அப்படின்னு காட்டி சீசன் 1 அருமையா கம்ப்ளீட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலா இதுல நிறைய கேள்விக்கு இன்னும் விடை கிடைக்காமையே இருந்திருக்கும். அது எல்லாமே அடுத்தடுத்த சீசன்ல நம்ம பார்க்கலாம். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நம்புறேன். ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் சீசன் 2ல மீட் பண்ணலாம். நன்றி.